Globalization is the integration of the country with the world economy. Basically, globalization Signifies. signifies a process of internationalization plus liberalization. லிபரலைசேஷன். குளோபலைசேஷனுங்கிறது இன்டகிரேஷன்னா என்னென்னா ஒன்று கூட்டுறது, தனித்தனியாக இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒன்றாக்குறது. இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் வேர்ல்டு எக்கனாமி, வேர்ல்டு எக்கனாமியில் ஒன்று சேருது. ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன், இன்டர்நேஷ்னலாக உலகம் ஃபுல்லாக, ப்ளஸ் லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் என்ன? இப்போ லிபரல்னாலே ஃப்ரீ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுட்டா அனுப்ப முடியாது. அரசாங்கம் அரிசி கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, இந்தியாவிலேருந்து அரிசி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அனுப்ப முடியாது. யார் நினச்சாலும் அனுப்ப முடியாது. அதே கவர்மெண்ட்டு யார் வேணாலும் அரிசி வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அனுப்ப முடியும். அப்போ என்ன ஆகுது? லிபரலைசேஷனும் ஒரு முக்கிய காரணமாக ஆகுது. What are the types of globalization? Archaic globalization, proto-globalization, modern globalization. குளோபலைசேஷனோட டைப் பார்த்தோன்னா ஆர்ச்சிக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். Define tax. The origin of the word tax is from taxation, which means a estimate. டேக்ஸ்னாலே எஸ்டிமேட்டு தான். நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படி சொன்னால் அதுக்கு பேர் எஸ்டிமேஷன். அந்த டேக்ஸை நீங்கள் கட்டணும். Write short note on goods and service tax. The goods and service tax GST is one of the indirect tax. The GST was passed in Parliament on 29th March 2017. The Act came into effect on 1st July 2017. The motto is One Nation, One Market, One Tax. ஜிஎஸ்டின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸுன்னு ரெண்டு இருக்குது. டைரக்ட் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம். இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா, இவ்வளோ லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சா இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு சொல்கிறது டைரக்ட் டேக்ஸ், டைரெக்டாக கொடுக்குறது. இன்டைரக்ட்னா தெரியாமல் வர்றது. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் நீ டிஃபன் சாப்பிட்ற, 2 இட்லி 40 ரூபா, பொங்கல் போட்டாச்சு, கீழே ஜிஎஸ்டின்னு போட்டுருவோம். அந்த 100 ரூபா அது கீழே அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்துடும். அந்த டேக்ஸை உங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஹோட்டல் நிர்வாகம் கவர்மெண்ட்டுக்கு தரணும். கடையில் ஒரு பொருள் வாங்குகிற, வாஷிங் மிஷின் வாங்குகிற, வாஷிங் மிஷின் விலை இவ்வளோ ரூபா, 20,000, அதுக்கு டேக்ஸ் இவ்வளவு, மொத்தம் இவ்வளோ கொடுன்னு உங்கள்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட வாங்கின அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு குறிப்பிட்ட நாளில் அந்த கம்பெனிக்காரன் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணனா அவனுக்கு உதப்பாங்க, ஏன் சப்மிட் பண்ணலன்னு. அப்போ இன்டைரக்டாக மக்கள்கிட்டேருந்து நேரடியாக வாங்காமல் மக்கள் தாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள், சர்வீஸ். இப்போ ஒரு எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கிற, இல்லை நீ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற ஏதோ ஒரு பேங்க்லேயோ எதையோ, இல்லை எந்த வேலை செஞ்சு ஒரு சர்வீஸ் மூலமாக உனக்கு டேக்ஸ் வருது அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேனில் போகிற, அப்போ அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் அந்த கம்பெனிக்காரங்க பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிறதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். இது ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாடு ஒரு மார்க்கெட் ஒரு டேக்ஸ். ஏன் ஒரு டேக்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் நிறைய டேக்ஸ் இருந்தது. எக்ஸைஸ் டியூட்டி, சேல் டேக்ஸு, இப்படின்னு நிறைய டேக்ஸஸ் இருந்தது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ் மெத்தட் இருந்தது. அந்தந்த ஸ்டேட்டுடைய நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் மாறிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, டேக்ஸ் ஸ்லாப் இப்படி இருக்கும், இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பங்கு. குழப்பமே கிடையாது. நீ ஒன்று செக் பண்ண தேவையில்லை. இது இம்போர்ட் டியூட்டியா, எக்ஸ்போர்ட் டியூட்டியா, அதெல்லாம் நீ செக் பண்ண தேவையில்லை.
ஜிஎஸ்டியில் இவ்வளோ பணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இவ்வளோ பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்னு டேக்ஸ் சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணிட்டார். சிம்பிளிஃபை பண்ணதுனால பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே வந்து சௌகரியமாயிடுச்சு. What is progressive tax? Progressive tax is one in which the rate of taxation increase as the tax base increase. In the case of the progressive tax, when income increase, the tax rate also increase. ப்ரொக்ரெசிவ்னா என்னென்னா அதிகமாக வரும். ஒருத்தன் வருஷத்துக்கே 2 லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு, 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. கவர்மெண்ட் அவங்கள்ட்ட டேக்ஸே வேணான்னுறாங்க. உன் வருமானத்துக்கு நீயே யூஸ் பண்ணிட்டு போ, நீ ஒன்றும் காசுலாம் தர வேணாம் அப்படின்றாங்க. ஒருத்தன் 5 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு டேக்ஸ் வைக்கிறாங்க, இவ்வளோ கட்டு அப்படின்னு. 10 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். 1 கோடி சம்பாதிக்கிறான், எப்பா சாமி நீ 1 கோடி சம்பாதிக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி நீ டேக்ஸை கொடு. அப்போ 2 லட்சம் வாங்குறவன்ட்ட காசு வாங்கலை, 1 கோடி வாங்கினா கொஞ்சம் கூட வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா, நீ அதிகமாக சம்பாதிக்கிற, நாட்டுக்கு உன்னுடைய பங்களிப்பு அதிகமாக கொடு. அப்போ ப்ராக்ரஸ் ஆகுது. நிறையா சம்பாதிக்க டேக்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்.